மங்களம் உண்டாகட்டும் மகளே. உனது அன்பு மிகுந்த பண்புகள் இந்த பக்திக்கு மெச்சு என்னோட சிறிய வாழ்த்து. எப்பேற்பட்ட வாழ்த்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டு ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு பறந்தாலும் திசைமாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் நாரதசாமியை கேளுங்கள். ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு செல்லும் பள்ளம் வரலாம் உள்ளம் மாறாமல் வெள்ளம் வரலாம். செல்லும் வழியெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். பூமாலை காத்திருக்கும். ஒரு கிளியாக ஒரு ஒப்பு குயிலாக பாடி பண்பாடி மாறி திரிந்தாலும் கூடு கூடு. மங்களம் உண்டாகட்டும். செந்தாமரை மகவொன்ற திருமுகமும் வளர்ந்து மகவந்தும் சுந்தர தமிழிலே கவிமாலை புரிந்து எந்தனுக்கே சூடி வரவேற்ற நீ என்றும் குறைவில்லாத நிறைவான புகழோடு தமிழ்கிழவன் தங்கவேலனின் நல்ல ஆசியுடன் குன்றிலிட்ட விளக்கொலியாய் அந்த குமரக்கடவுள் தங்கவேலன் துணையுடன் வாழ்வாயாக. அருமையான சந்திப்பு. உங்களை பத்தி சகலமும் தெரியும். நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க, ஏன் வந்திருக்கிறீங்க, நீ என்னெல்லாம் சந்திக்க போறீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரிந்திருந்தாலும் எப்படி வச்சிருவாரு காலையில் 200 ரூபா அவன்கிட்ட சரக்கு கேட்க போறாரு. இந்த ஒரு ரூபாய்க்கு இருந்த மதிப்பெல்லாம் இருந்துச்சு இல்லையா மாமா? அம்பிட்டு பெரிய காசெல்லாம் கொடுக்காதீங்க, என்னால் செலவழிக்க முடியாது. ஆமா, அப்படியெல்லாம் முடியாது. எனக்கு 1 கோடி ரூபாய் அன்பளிப்பு அளித்த அன்பு மாமா அவர்களுக்கு நன்றி. இந்த ஒரு ரூபாயை சேர்த்தா தான் பாருங்க எல்லா ரூபாய்க்கும் உள்ள எண்ணிக்கை கிடைக்கும். கண்டிப்பாமா. இல்லையா? ஆரம்பத்தில் 1 ரூபாய் தான் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா. அதனால அன்பளிப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு நன்றி. இந்த இடத்துல களத்தில் நிற்கிறது அப்படின்னா நீங்க ஒரு வாரிசு கலைஞர், நான் ஒரு வாரிசு கலைஞர். பார்க்கின்ற பொழுது உங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சந்திச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சந்திக்கிறோம். இது யாருடைய முடிச்சு என்று சொன்னா என்னோட மகனும் உங்களோட மகனும் சந்திக்கணும்னு ஒரு ஆசை. அது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏமா? இனிமே தான் உங்களுக்கு கல்யாணம், உங்களுக்கு குழந்தை பிறந்து அப்படி நினைக்காதீங்க. கல்யாணம் எப்ப முடியுதுன்னு முக்கியம் இல்ல, எப்படி எல்லாம் மயம் வராண்டதே முக்கியம். கண்டிப்பா நம்ம இல்ல வேணும்னா என் பேத்தியா என் பேரனும் வந்து நடிக்கட்டும். உங்க பேத்தியா? உங்க மகளோடய என் மகன் நடிப்பா. அந்த காலமும் வரும். இருந்து விட்டாலும் கூட உங்களை பத்தி சகலமும் தெரியும். நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க, ஏன் வந்திருக்கிறேன்னு எனக்கும் புரியும். உங்களை பற்றி முதற்கட்ட விசாரணையாக வண்டிவேலி தொண்டை நாடு. ஆமா. கண்ணல் போலி
வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன கேள்வி கேட்டீங்க? மாசி மாசத்துல கல்யாணம் நடந்தது யாருக்கு? மாசி மாசத்துல கல்யாணம் நடந்தது யாருக்கு? ஆமா. யாருக்கு? அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், திருப்பி அப்புறம் என்கிட்ட கேட்குறீங்க. இல்லம்மா, பாட்டு நான் பாடல. பாட்டு நான் பாடலன்னா கேள்வி கேட்டது நான் தானே. உங்க புத்தி எப்படி புத்தின்னு தெரியுமா? எப்படி புத்தி? அவசர புத்தி, புரியாத புத்தி, அறியாத புத்தி. சரி, இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. உங்க புத்தி எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி புத்தி? ஒரு நாடாகக்கூடியவருக்கு கற்பூர புத்தியா இருக்கணும். சரி, நான் அவசர புத்தியா கூட இருந்துட்டு போறேன். ஏன் தெரியுமா சொன்னாங்க முன்னோர்கள் எல்லாம்? பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா பின்னே வரக்கூடிய விஷயங்களை முன்னே யோசித்து செய்யக்கூடியவள், செயல்படுத்தக்கூடியவள் பெண் என்பதற்காகத்தான் பழமொழி பெண்களை இழிவுபடுத்தும் சொல்லல, மிகப்படுத்தி சொல்லக்கூடிய சொல்ல அது எல்லாரும் இன்னைக்கு இழிவுபடுத்தக்கூடிய சொல்லாக மாற்றி அமைத்துக் கொண்டார்கள். இப்ப நான் ஏன் உங்களை புரியாத புத்தின்னு சொன்னேன்னு தெரியுமா? அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க, 2 பேத்துக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு. இப்ப அண்ணன் பொண்டாட்டியும் தம்பி பொண்டாட்டி வாழ்ந்துக்கு இருக்காங்க. இப்ப அண்ணன் பொண்டாட்டியும் தம்பி பொண்டாட்டி யார் யாரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? கதையை தெளிவா சொல்லுங்க. ஏமா, அண்ணனோட பொண்டாட்டி அண்ணனோட வாழ்ந்துக்கு இருக்காங்க, தம்பியோட பொண்டாட்டி தம்பியோட வாழ்ந்துக்கு இருக்காங்க. நீங்க எங்க வாழணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. எனக்கு வாழ்ந்ததை நான் வாழ்ந்துக்குவேன். அப்புறம் யார் யாரோட வாழ்றேன்? நீங்க அண்ணன் தம்பி 2 பேரு. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, அண்ணன் தம்பி 2 பேர் அப்படின்னா அந்த இடத்துல கணக்கு எப்படி வருது தெரியுமா? எப்படி வருது? 4 பேர் வருதா இல்லையா? 3 பேர் வரும். இப்ப அண்ணன் தம்பி 2 பேருங்கிறாரு. அதுக்கு தேவை உங்க புத்தி அவசர புத்தின்னு. இதுக்கு தேவை நான் உங்க புத்தி அவசர புத்தின்னு, புரியாத புத்தின்னு. அண்ணன் தம்பி 2 பேருமா? 2 பேர். 2 பேத்துக்கும் திருமணம் முடிஞ்சு கல்யாணம் நடந்து சரி மனைவிகளோட சந்தோஷமா இருக்காங்க. இப்ப தம்பி பொண்டாட்டியும் தம்பி என்ன பண்றாங்க? அண்ணன் வீட்டுக்கும் அண்ணன் பொண்டாட்டி வீட்டுக்கும் சாப்பிட போறாங்க. யார் போறா? தம்பி பொண்டாட்டியும் தம்பியும். தம்பி பொண்டாட்டியும் தம்பியும் அண்ணன் வீட்டுக்கு சாப்பிட போறாங்க. சரி, தினமும் பாருங்க அங்க கூழு இந்த பழைய சாதம் தான் போட்டு அவங்கள பாதுகாத்துக்கிட்டு வராங்க. ஏன்னா அவங்க ஏழை, அண்ணன் அண்ணன் பொண்டாட்டி பணக்காரங்க. அப்ப இந்த தம்பியும் தம்பி பொண்டாட்டி என்ன பண்றாங்க? சிவபெருமான வேண்டாங்க. சிவபெருமான வேண்ட வட்டியும் மனமுறி வேண்ட வட்டி சிவபெருமான் காட்சி கொடுத்து 3 முட்டை கொடுக்கிறாரு. எத்தனை முட்டை? 3 முட்டை கொடுக்கிறாரு. 3 முட்டையில இந்த 3 முட்டையை நீ எதை நினைத்து வேண்டி உடைக்கிறையோ அதை உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைகிறாரு. சரி, ஆக இந்த தம்பியும் தம்பி பொண்டாட்டி அந்த முட்டையை உடைக்கணும்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த முட்டைய யாரு உடைக்க போறாங்க வேண்டி? எதுக்கு? என்ன பொருள் வேணும்னு நினைச்சு வேண்டி நம்ம உடைக்கிறோமோ அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கும்னு சிவபெருமான் சொல்லிட்டாரு. ஆக முட்டையை உடைப்போம்னு, சாமி எங்களுக்கு பொன் செல்வம் எதுவும் இல்ல, ஆக இந்த முட்டையை நாங்க என்ன நினைத்து உடைக்கிறோம்னா எங்களுக்கு நகை நட்டெல்லாம் நல்ல பணமா செல்வ செழிப்பா இருக்கணும்னு வேணும்னு உடைக்கிறா. எல்லாமே கிடைச்சிருச்சு. 2வது முட்டையை உடைக்கிறா. எப்படி உடைக்கிறா? எப்படி? வீடு இல்ல, வாசல் இல்ல அப்படின்னு மனமுருகி எங்களுக்கு மாடி மனை கோடி வீடுகளோட வேணும் அப்படின்னு 2வது முட்டையை உடைக்கிறா. இப்ப முதல்ல கேட்டது என்ன? முதல்ல கேட்டது பொன் நகைகள். சரி. 2வது கேட்டது வீடு மனைகள். சரி. 3வது முட்டையை உடைக்கையில எப்படி உடைக்கிறா? கைகால் சுகத்தோட நானும் என் கணவனும் என் குழந்தைகளும் சந்தோஷமா இருக்கணும். ஆக இந்த தம்பியும் தம்பி கொண்டாட்டியும் இந்த 3 முட்டையை வேண்டி நினைத்து உடைத்துட்டாங்க. எல்லாமே கிடைச்சிருச்சு. நல்லா அந்த ஊர்ல செல்வ செழிப்பா வாழ்றாங்க. இது இந்த அண்ணனுக்கு அண்ணன் பொண்டாட்டிக்கும் பொறுக்கல. என்ன காரணம்? ஏன்னா நேத்து வரைக்கும் நம்ம வீட்டுல கூழ குடிச்சுக்கிட்டு இருந்தா, பழைய சாதத்தை திண்டுக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு எப்படி இவளுக்கு பணமும் செல்வமும் இப்படி வந்துச்சுன்னு அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டிக்கும் விசாரிக்கையில பாருங்க. அப்பதான் சிவபெருமான வேண்டி 3 முட்டை கிடைச்சதுனால இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தெரிஞ்சு இவளுக்கு சொல்ல வட்டியும் இவள் இந்த சிவபெருமான வேண்டா. சரி, எங்களுக்கும் சிவபெருமான 3 முட்டை கொடுங்க அப்படின்னு வேண்ட வட்டியும் சிவபெருமான வேண்டுவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து நல்வரம் தருபவர்கள் அல்லவா. அதனால பாருங்க சிவபெருமான் அவங்களுக்கு 3 முட்டை கொடுக்கிறாரு. 3 முட்டையை கொடுத்து விட்டு, ஏமா நீ என்ன நினைச்சு வேண்டி உடைக்கிறிய உடமா? உன்னேதாமா உடைக்கிறேன். இப்பதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உடைக்கிறதுக்கு நேரம் வரும். அப்படியா? பின்னாடி எனக்கு முட்டை கிடைக்கல இல்லையா? இன்னும் கிடைக்கலையா? கிடைக்கல. நான் வேண்டாம் உங்களுக்கு தரேன். உங்ககிட்ட முட்டை இல்ல சாமி, கொட்டை தான் இருக்கு. எந்த கொட்டை? உத்தராட்ச கொட்டை. நான் தப்பா ஏதாவது சொன்னேன்னா? இல்லம்மா, நான் எப்பயுமே இப்படிலாம் பேச மாட்டேன். ஆனா நீங்க பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. ஏன் என்ன பேச? உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னத்த கேட்டீங்க? எங்க அண்ணனவே நீங்க மிஞ்சிட்டீங்க. அப்படி இல்லம்மா, இருக்கட்டும். அப்ப பாருங்க, அண்ணனுக்கு அண்ணன் பொண்டாட்டிக்கு முட்டை கொடுத்துட்டாரு. இந்த அண்ணன் பொண்டாட்டிக்காரி அவசர புத்திக்காரி, புரியா புத்திக்காரி, கோவக்காரின்னு எதுக்கு சொன்னேன்? இந்த 3 முட்டையை உடைக்க சொல்லையில எதை நினைத்து வேண்டி உடைக்கிறோமோ அதானே கிடைக்கும். ஆக இந்த முத முட்டையை உடைக்க போறா யாரு? அண்ணன் பொண்டாட்டிக்காரி. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க கேக்குறாங்க, என்னடி வாசல்ல நின்ற மாதிரி அந்த நிலையில முட்டையை உடைக்க
போறையே ஏன் இப்படி முட்டையை உடைக்கிற எதுக்காண்டி உடைக்கிறேன்னு சொல்ல இவதான் கோவக்காரிய புரியா புத்துக்காரிய உடனே இவ கோவப்பட்டு மசுத்துக்கு உடைக்கிறேன்னு சொல்ல பூரா மசுரா போயிருச்சு. அப்புறம் என்ன வரும்? எதை நினைத்து வேண்டு உடைக்கிறோமோ அதானே கிடைக்கும். அப்ப மசுரா வந்துருச்சு வீடு மூலா. அப்ப பாருங்க கணவன் மன வருத்தப்படுறான். ஏண்டி சிவபெருமானே கொடுத்தது 3 முட்டைத்தான், நீ ஒரு முட்டை எப்படி மசுரா வேணும்னு உடைச்சிட்டே வீடு மூலா மசுரா இருக்கேடி நம்ம என்னடி இப்ப அள்ளி போடேண்டு இவன் மன வருத்தப்பட்டுக்கிட்டு சரி 2வது முட்டையை உடைப்பேல அப்ப மசுரே வேணாம்னு உட அப்படின்னு சொல்ல வட்டியும் 2வது முட்டையை உடைக்கிறா. சிவபெருமானே எங்களுக்கு மசுரே வேணாம்னு கணவனும் மனைவனுக்கும் மசுரே இல்லாம போச்சு. சந்தோஷம். இப்ப 3வது முட்டையை உடைக்கிறா. அப்பதான் கணவன் சொல்றான் ஏண்டி நம்மளுக்கு மசுறு இல்ல வீட்டுக்குள்ள இருந்த மசுரியும் காணா எங்கிட்டு வாங்கலாம்னு போத்தா கிடைக்குதும் இல்ல சென்னைக்கு தான் போக சொல்றாங்க. ஆக இருந்துட்டாலும் இப்ப மசுறு வேணும்னு உடையடி இருக்க மசுரே போதும்னு உடனே சொல்ல வட்டியும் 3வது முட்டை எங்களுக்கு இருக்க மசுரே போதும்னு உடைச்சா. ஆக இருக்க மசுறு இருந்துச்சு. இந்த மசுறு கதையை ஏன் சொல்றேன்னா அவ அவசரப்பட்டனால அவருக்கு மசுரா கிடைச்சிச்சு. அந்த தம்பி கொண்டாட்டி எப்படி அவசரப்படாம நிதானமா செயல்பட்டதுனால அந்த வீடு மனைகள் மாடி புன்னகைகளோட கிடைத்த அந்த ஊர்ல நல்லபடியா வாழ்றா. நீங்க அவசரப்பட வேணாம். நீங்க அவசரப்பட வேணாம்னு ஏன் சொல்றேன்னா உங்களை அவசரப்படாம இருக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். உங்களை நினைத்தறக்கு கொண்டு போவேன். ஆக பேசுங்க பாப்போம். நினைக்கிற இடத்துக்கு நீங்க என்ன கொண்டு போறீங்க நினைக்கிறீங்க நல்ல விஷயம். ஏன்னா நாரருடைய கழுகம் நன்மையில முடியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்படி மசத்துல முடியும் நான் நினைக்கவே இல்லை. நான் நினைக்கவே இல்லை. இருக்கட்டும், எனக்கு அந்த பஞ்சமே இல்லை சாமி. எனக்கு இப்படி ஆளுதான் வேணும். எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. அதனால இந்த இடத்துல நான் கேட்ட கேள்விக்கான பதில் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது எப்படி போகுங்கிறத மக்களாக கூடியவங்க அவங்க தீர்ப்பா சொல்லிடுவாங்க. சரி, எப்படி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நான் எடுத்து வச்சது என்ன, மாசி மாசத்துல கல்யாணம். சரி, அது யாருக்கு எங்க நடத்தப்படுகிறது, எதற்காக மாற்றி வைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு சாமி. ஏமா மாசி மாசத்துல கல்யாணம் யாருக்கு நடந்துச்சு? யாருக்கு? மீனாட்சிக்கு நடந்துச்சு. சரி, மீனாட்சிக்கு நடந்துச்சு. ஆக அதை மாத்தி வச்சது யாரு? திருமலை நாயக்கர் மாத்தி வச்சாரு. சரி, இதை நான் சொன்னேன்ல. இப்ப நீ கேட்ட மாசி மாசத்துல ஏன் கல்யாணம்னு. இப்ப உனக்கு இன்னைக்கு ஆவியூர்ல ஒரு கல்யாணம் நடக்கும், உனக்கு தெரியுமா? தெரிஞ்சதே வந்திருக்கியா, புரிஞ்சதே வந்திருக்கியா, புரியாம வந்திருக்கியான்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. எதுக்கோ நீ ஆவியூருக்கு வந்திருக்கிற, உனக்கு கல்யாணம். இது என்ன கல்யாணம்? நான் வந்திருக்கிறேன் ஆசா பாசா உள்ளவ. சரி, மூணுமே இல்லாத நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க? மூணுமே இல்லாத ஆளுக்கு தான் கல்யாணம். எனக்கு நான் வந்திருக்கேன். நான் வந்து மானிட ஜென்மம், எனக்கு எல்லா ஆசை இருக்கு, நான் வந்திருக்கிறேன். எதுவுமே இல்லாத நீங்க ஏன் இங்க வந்திருக்கிறீங்க? எதுவுமே இல்லைன்னு சொல்லலாமா? என்ன சாமி அப்படியா? சொல்லுங்க. எதுவுமே இல்லையா? நீங்க இறங்கிட்டீங்களா? நீ நான் பேச முடியுமா? எதுவுமே இல்லைன்னு நீங்களே சொல்லிருங்க. ஏங்க மூணுமே இல்லாத ஆளுக்கு தான் முக்கியமா ஒண்ணு இருக்கும். என்ன இருக்கு முக்கியமா? முக்கியமா என்ன இருக்கு? கண்ணும் கருத்துமா உங்களை கொண்டு போறோம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை மனத்தை சொல்றீங்க நீங்க. அந்த எண்ணம் இருக்கும். ஆக நீங்க நல்லபடியா ஒரு கேள்வி கேட்டீங்க, யாருக்கு கல்யாணம் என்ன ஏதுன்னு. இதே மீனாட்சிக்கு தாரபாத்து கொடுத்தாரு பாருங்க, அவர் யாருங்க? மீனாட்சிக்கு தாரவாத்து கொடுத்தது யாரு? மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்குது. நீங்க சொன்ன மாதிரி மாசி மாசத்துல தான் அந்த அம்மாவுக்கு திருமணம் நடந்துச்சு. கண்டிப்பா. ஏன் சித்திரை மாசத்துல வச்சாங்க அப்படின்னா அதுக்கு சரியான காரணம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி என்று மண்டூக மகரிஷிக்கு சாப பசனம் கொடுப்பதற்காகத்தான் அழகராக கூடியவர் அழகர் மலையிலிருந்து வராரு. அழகருங்கிற பேரு எதோட வருவார் தெரியுமா? அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் சுந்தரராஜ பெருமாளத்தான் மற்ற இடத்துக்கெல்லாம் வருவார். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையான்னு நான் கேட்ட கேள்விக்கு விட்டுப்புட்டு நீ ஒரு வாட்டுக்கு போறியே. வண்டி மாடு ரெண்டுமே ஒரே மாதிரி போனாதான். அப்படி போனா அது மாடு போகட்டும். ரெண்டுமே அந்துக்கிட்டு போனா அது மாடு போகட்டும். ஜாமி இடத்துல எப்படி சேரும்? அது மாடு போகட்டும். நான் ஒன்ன தொட்டு வச்சா நீ ஒன்ன தொட்டு பேசு. நீங்க தொட்டதெல்லாம் நான் இப்ப தொட வந்திருக்கிறேன். இப்ப யாரு தொட்டதுனால? நீங்க தொடையில தொட்டாலும் நான் தொடுவேன். நீங்க இடையில தொட்டாலும் நான் தொடுவேன். எனக்கு இடை வேணாம், தொடை வேணாம். நல்லது ஒரு கடையே போதும். நீங்க பதில சொல்லுங்க. அந்த நல்ல ஒரு பூக்கடைக்கு 2 பேரும் போகணும் அப்படிங்கறதுனாலதான் அந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன். அப்ப மாசி மாசம் நடக்கக்கூடிய கல்யாணம் சித்திரையில நடந்தது அப்படின்னா சித்ரா பௌர்ணமி என்று அழகராக கூடியவர் மண்டூக மகரிஷிக்கு சாப மசனம் கொடுக்கிறாரு. அதுக்காகத்தான் அவர் வராரு. அப்ப இந்த 2 விழாவை ஒன்றாக சேர்த்து வைத்தோம் என்று சொன்னால் கோடைகால விடுமுறை எப்ப மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைவார்கள் அப்படிங்கிறதுக்காக திருமண நாயக்குடைய ஆட்சிக்கு பிறகு எல்லோரும் மக்களையும் ஒன்று சேர்க்க வேண்டுமே அப்படிங்கிறதுனாலதான் சித்திரை மாசத்துல மீனாட்சியோட திருக்கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சு வச்சாங்க. வைக்கும் பொழுது இந்த அம்மா என்ன பண்றாங்க, தனக்கு தாரை வாத்து கொடுக்க வேண்டும். அண்ணே வந்தா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், தாலி எடுத்து கொடுக்கணும் எங்க அண்ணே,
இல்லாட்டி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இந்த அம்மா சொல்றாங்க. ஆனா அழகராக கூடியவர் மீனாட்சி கல்யாணத்துக்கு வர கிடையாது. அவர் வந்த விஷயம் மண்டுக மகிழ்ச்சிக்கு சாபம் கொடுக்க வராரு, கொடுத்துடுறாரு. அவர் ஆத்துல இறங்கவே கிடையாது, அப்படியே திரும்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்மளாத்தான் அவர் ஆத்துல இறக்கிக்கிட்டு இருக்கிறோம், அது ஒரு விஷயம். ஆனா இந்த அம்மா புருஷன் வந்தா, அதாவது அண்ணன் வந்தாதான் நான் திருமணம் பண்ணுவேன். அப்ப சிவபெருமானாக கூட என்ன பண்ணாரு, கல்யாணம் நடக்கணுமா இல்லையா? அண்ணன் வரனா இந்த பிள்ளை நமக்கு தாலி கட்ட விட மாட்டேங்குது. அப்ப அவரே அண்ணனாக உருமாறி அங்கே தாரை வாத்து கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்றாங்க. கேட்கிறவன் கேன பையனா இருந்தா எப்படி, கேட்கிறவன் கேன பையனா இருந்தா கேட்கறதெல்லாம் கேனா பூனான்ற மாதிரி தான் தெரியுமா? நான் உங்களை அப்படிலாம் நினைக்கல. நான் எதுவுமே தெரியாதா சிவபெருமான்? நான் உங்களை மூணா பூனான்னு தான் நினைச்சு வச்சிருக்கிறேன். நான் மூணா பூனானா என்ன அர்த்தத்தை சொல்றீங்க? முக்கியமான ஒரு புள்ளின்னு நான் நினைச்சு வச்சிருக்கேன். கேனா பூனான்னு என்னத்துக்கு சொன்னேன்? எதுக்கு கேட்டு புரிஞ்சு நடந்துக்கிறவன் சொல்றீங்க? நான் என்ன கேட்டேன், என்ன கேட்டீங்க? சிவபெருமான தாரை பார்த்து கொடுத்தாருன்னு அதெல்லாம் எல்லா பேரும் ஓட்ட நீங்க ஏன்ட்ட ஓட்டுறீங்க? நான் பல பேர்த்த ஓட்டிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஆக நான் கேட்டதுக்கு இது சரியா? உடம்ப பார்க்கும் போதே தெரியுது. என்ன உங்க அண்ணனு என் உடம்புல தான் இதா இருக்காரு, உங்க தோழியும் என் உடம்புல தான் ஒரே எண்ணமா இருக்காங்க. ஆனா நீங்களும் வந்தீங்க என் உடம்பு தான் பாக்குறீங்க. ஆனா நானு அதை பத்தி எல்லாம் ஓட்டுன்னு சொன்னீங்க பத்தியா? ஆமாமா, ரொம்ப ஓட்டாதீங்க. ஓட்டுனோன்னு நீங்க என்ன நினைச்சீங்க? உங்க பேச்சு வாற்றல அந்த ஓட்ட சொல்றேமா இருக்கணுமா இல்லையா சார்? இது காரணம் இல்ல, காரணம் எது இல்ல, காரணம் இது இல்ல அப்படிங்கறீங்க. சரியான விளக்கம் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி முருகனுக்கு நான் உங்களை பொண்ணை பார்த்து வந்திருக்கேன், கல்யாணத்தை நடத்தி வைக்க. அவர் கல்யாணம் பண்ணும்போது நீங்க எப்படி ஏன் கட்டிக்கிட்டு ஏறீங்களே? ஆனா நாராயணா எனக்கு அந்த புத்தி கிடையாதுமா. அதாவது இருவகை புத்தி இருக்கு. என்ன புத்தி? இருவகை புத்தி மட்டுமா இருக்குது? இருக்கட்டும், நீங்க கேட்டீங்க கேள்வி. என்ன கேள்வி? தாரை வாத்து கொடுத்தது யாரு பாருங்க. அவங்க ஊரா, அவ ஊருக்கு வந்திருக்கிறாங்க, அரட்டி பாக்குறாரு, மிரட்டி பாக்குறாரு. அப்படி இல்ல, எந்த ஊருக்கு போனாலும் நான் இப்படித்தான் பண்ணுவேன். எப்படி பக்கத்துல இப்படி கட்டிக்கிட்டு ஏறுவியலா? கட்டிக்கிட்டு ஏறுனா பார்த்து ஜாக்கிரதை. எதுக்கு இப்படி எல்லாம் பக்கத்துல வர? என்னைய ஜாக்கிரதை நீ என்னமோ சொல்ற, என்னைய ஜாக்கிரதைன்னு சொல்லி நீ என்ன பண்ண போற? அப்புறம் உங்களோட ஜாக்கிரதை சொல்லாம அப்புறம் பொம்பளை பிள்ளை பக்கத்துல இப்படி ஒரு முனிவராக நீ எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் பாட்டுக்கு தான் இருப்பேன். அப்புறம் உங்களுக்கு தான் தேவையில்லாத ஆசை எல்லாம் வரும், அதுக்கு நான் காரணமா இருக்க முடியாது. இப்போ ஒரு வந்த முனிவர்கள் எல்லாம் பொம்பளைய பார்த்துக்கிட்டு பூரா அவ தவத்தை பூரா விட்டு பூரா பிள்ளை கொடுத்துட்டு போயிருக்குதுங்க. இப்படி கதை நிறைய இருக்கு. நீங்க நாய்களை ஜாக்கிரதைன்னு சொன்னோன்னே இப்ப பாருங்க, ஒரு வீட்டுக்கு போனோம்னா ஒரு சுவரொட்டி ஒண்ணு எழுதிருப்பாங்க, நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருப்பாங்க. நாய்களா ஜாக்கிரதையா உள்ளதா இருக்கும். அது வரக்கூடிய மனிதன் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அது விவரமா இடத்துல நீங்க தான் விவரமா இருக்கணும். நான் ஜாக்கிரதை, நான் ரொம்ப விவரமா இருப்பேன். உங்களுக்கு தான் போக முடியாது. ஐம்புலன்களை அடக்கக்கூடிய ஒரு முனிவர்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த முனிவர்களும் அடங்குவது அதுக்குள்ளன்னு சொல்லி வச்சிருக்காங்க. எனக்கு 6 புலனுமா? என்ன புலனு? எனக்கு 6 புலனு. அந்த 6 புலனை கொஞ்சம் சொல்றீங்களா? ஒரு புலனு உங்களுக்கு வந்து உள்ள வந்து சொல்றேன். ஏதோ உள்ள வந்து சொல்றேன். 5 புலன் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு புலனை உள்ள வந்து சொல்றேன். நான் கேட்ட கேள்விக்கு இது விளக்கம் அல்ல, தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி நான் வந்த வேலையை பாக்குறேன். காலதாமதம் காரியத்தை நான் திரும்ப கேட்பேன். பங்காளிகள் முருகனுக்கு உங்களை திருமணம் நடத்தி வைக்கணும்னு அங்க பொற்பாதத்தோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி நான் உனக்கு பொன்மாலையை போட்டு நீங்களே நடத்தல, நான் கூட்டிக்கிட்டு ஓடி போவேன், அது வேற விஷயம். அப்ப நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு யாரையும். நான் யாரை விரும்பி வந்திருக்கோம் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். சரி, அப்ப நான் வந்த வேலையை பாக்க என்ன உங்க ஊரை கூட்டிட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்துறீங்களா? நான் ஏன் உன்னோட போராடிக்க இருக்கணும்? நீதே வந்த வேலையை போராடுறீங்களா? நான் எதுக்கு? நியாயத்தை சொல்லுங்க. இந்த கதையோட எல்லாரும் கேட்டிருக்கீங்க. எந்த சிவபெருமானே அண்ணனா உருமாறி தாரை வாத்து கொடுத்தாருங்கறத கதை. அவங்க தான நாரதரு. எப்படி நீங்க வாங்க இப்ப நீங்க அப்படி கிடையாது. மக்கள் திருப்பி யாருக்காக நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்? இங்க இருக்கிற மக்களுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். அப்புறம் நீங்க உங்க சௌரியத்துக்கு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா மக்களுக்கு ஒன்று ரெண்டு கருத்து தெரியும், புராணப்படி ஒன்று ரெண்டு கருத்து தெரியாது. பரவாயில்ல, இப்ப வேணும்னா நீங்க அவங்கள கூட நிப்பாட்டி பேச. நான் கூட உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும்னா நான் கூட உங்களுக்கு எதுவுமே இல்லன்னு நினைக்கிறேன். சும்மாவா வந்து நிக்கிறேன்? உங்களுக்கு நான் எதுவுமே இல்லன்னு நினைச்சேன். அகில உலகம் போற்றுகின்ற ஆவியூர் உதயநிதிமா பார்த்து பேசிக்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன தெரியுமா? கதற விடுவா கவிதாஸ்ரீன்னு ஒரு பழக்கம் இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? நாங்க உதற விடு உதயநிதி. இன்னைக்கு தான் உங்களை நான் பார்த்திருக்கேன். எப்படி இன்னைக்கு தான் உங்களை பார்த்திருக்கேன். அந்த உதயம் ஆகணும்னா என்ன போல பொம்பளை இருந்தா தான் முடியும். அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களை போல பெண்கள் இருந்தா தான் உங்களுக்கு உதயமே உண்டு. இந்த உதயநிதிக்கு இந்த உதயத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யாரு? அம்மா இருங்க, நில்லுமா. இந்த உதயத்தை இந்த உலகம் கொண்டு வந்தது யாரு? உதயநிதிக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? உதயம் என்றால் என்ன? உதயம் என்றால் சூரியன். நிதி என்றால் ஒரு பொருள் கொடுக்கக்கூடியது. இந்த இதுல பாருங்க, உதயத்தை தரக்கூடியது நான் தான், உங்களுக்கு வாரி வழங்கக்கூடியது நான் தாமா. என்னைய பத்தி நீங்க முதல்ல உங்களை இந்த உதயத்தை நிதியாக இந்த உலகுக்கு கொண்டு வந்தது ஒரு பெண். கேள்விக்கு விளக்கம் தெரியாம நீங்க எம்பிட்டு உருள்றீங்களே. நான் உருண்டா நீங்க தாங்குவீங்களா? யாரு? நான் தெரியாம நான் வேணா உருண்டு பாக்குறேன்.
நீங்க தாங்குறீங்களா முதல்ல? அப்படி ஒரு சரியான பொம்பளை என் மேல உருளுங்க, ஆனா இங்க உருளாலங்க, உள்ள வாங்க. எனக்கு அந்த பயமே கிடையாது. உருளணும்னா இங்கே 2 பேரும் உருளுவோம். 2 பேரும் உருளுறதுக்கு தானே வந்திருக்கிறோம். அண்ணனா உருமாறி தாரவாத்து கொடுத்தாருங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா சிவபெருமான் அண்ணனாக உருமாறி தாரவாத்து கொடுக்க கிடையாது. அப்ப யாரு தாரை வாத்து கொடுத்தது என்று சொன்னால், திருப்பரங்குன்றத்திலே பவளக்கடிவாய பெருமாள்னு ஒரு பெருமாள் இருக்கிறார். அந்த பெருமாள் தான் என்ன பண்றாரு, அங்கே மீனாட்சிக்கு தாரை வாத்து திருமணத்தை நடத்தி கொடுக்கின்றார். உண்மைனா ஏத்துக்குங்க, இல்லைன்னா மறுத்து பேசுங்க. சொல்லுங்க, எங்க போனீங்க? கேள்வி கேட்டு சொல்ல மாட்டேன்னு நினைச்சிருப்பாரு. இப்படிதானே? இதான் நீங்க சொன்னதுக்கு விளக்கம். அதுதான் விளக்கம். இல்லாட்டி மறுத்து பேசுங்க. உண்மைதானா? உண்மைதானா? இல்ல நீங்க தான் சொல்ல, கேட்டது நீங்க தானே. ஆமா. அப்புறம் உண்மைதானா அப்புறம் என்ன கேட்டீங்க அப்படின்னா? பதில சொன்னது நீங்க. ஏன்னா சாமியவே கூத்தியா வீட்டுக்கு அனுப்பி வச்ச அழுக நம்ம. எப்படி வணங்கக்கூடிய சிவபெருமான், அதாவது அழகரையே கூத்தியா வீட்டுக்கு அனுப்பி வச்ச பாவம் நம்மளை வந்து சேரும். சில பேர் சொல்லுவாங்க, அது வர வாக்கில் அப்படியே தப்பகுளத்தில் போய் அப்படியே இஸ்லாமிய பெண் வீட்டுக்கு போய் அவர் அப்படியே வந்தனாலதான் தீட்டை கழிக்கிறதுக்காக அவர் ஆத்திரம் முக்கிய எடுத்துட்டு போறாங்கன்னு ஒரு கட்டுக்கதையும் உண்டு. அந்த கட்டுக்கதையின் அடிப்படையில தான் இந்த கட்டுக்கதை உருவாகி என்று சொன்னால், சிவபெருமான் அண்ணனாக உருமாறி அங்கே தாரவாத்து கொடுக்க கிடையாது. இது மற்றவர்களால் கற்பனை கதையாக உருவாக்கப்பட்டது. ஆனா புராண ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால், திருப்பரங்குன்றத்திலே பவளக்கடிவாய் பெருமாள் ஒரு பெருமாள் இருக்கிறாரு. அந்த பெருமாள் தான் தாரவாத்து கொடுக்கிறாரு. திருமணம் முடிஞ்சிருச்சுன்னு போய் ஒரு பெருமாள் சொல்றாரு, அவர் தான் கோல்மூட்டி பெருமாளாக இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு விஷயம். அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். அந்த இஸ்லாமிய பெண்ணை போய் ஏன் பார்க்கிறார் அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு ஆதியிலே கொடுத்த வாக்கு, டெல்லி பாதுஷாவின் மகனாக இருக்கக்கூடியவள் அங்க ஸ்ரீரங்க பெருமாள் மீது ஆசை கொண்டு அவர் மீது அனாதியான அன்பு கொண்டதின் மோகத்தினால அவரை நினைச்சு அந்த அம்மா என்ன பண்றாங்க, தன் உயிரை விட்டதுனால அந்த அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போனோம் அப்படின்னா துலுக்க நாச்சியார்னு சொல்லி ஒரு கருவறை உண்டு. அந்த கருவறையில எந்த உருவம் இல்லாது அங்கே ஒரு கருவறையில தெய்வம் உண்டு. அதுக்கு பேரு துலுக்க நாச்சியார்னு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த துலுக்க நாச்சியாருக்கு கொடுத்த வரத்தின்படியாகத்தான் நான் மீண்டும் மதுரையிலே மண்டுக மகரிஷிக்கு சாபமோசனம் கொடுக்கின்ற வேளையிலே உன்னை வந்து நான் சந்திப்பேன்னு சொல்லிட்டு போனனாலதான் அவர் மறுபடியும் தெப்பக்குளத்திற்கே வந்து அந்த இஸ்லாமிய பெண்ணை பார்த்து விட்டு போகிறார். இதுதான் கதை. இப்படி எல்லாம் கதைகள், உண்மையான கதைகள் பல வகை உண்டு. இப்ப இவ்வளவு கேக்குறீங்கல்ல, அருமையான விளக்கம். இருங்க, நிறுத்துமா. அருமையான விளக்கம். என்ன நிறுத்தல, நீங்க சொல்லக்கூடாது. கேள்வி கேட்டது நானு, கேட்டீங்க சொன்னது நீங்க. ஆமா. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு யாருக்கு வேணும்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு உங்களுக்கு தான் வேணும். வேணும். அப்ப நான் சொன்னாதானே அது உண்மை. நீங்க அப்ப ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? அத சொல்ல வரவங்களையும் நீ என்னை சொல்லாதமான்ற சொல்லுங்க. என்ன அம்புட்டு சட்டமா ஒண்ணு தெரியுமா? என்ன? நான் வந்திருக்கிறேன்னா உங்களை தேடி வந்திருக்கலாம். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க தான் என் இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்படித்தானே நீங்களும் சொல்றீங்களா? நான் சொல்லவே இல்லையே. இப்ப நீங்களா ஏன் கேக்குறீங்க? நான் உங்க இடத்துக்கு நான் சொல்லவே இல்லையே. நீங்க சொல்லுங்க. எங்களுடைய இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலே நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்தவர்கள் கண்ணுக்கு மட்டும்தான் நாரத மகரிஷி தெரிவார். உண்மையிலே இல்லையா? அருமையான ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை எடுத்து சொன்னீங்க. ஏன்னா எல்லா பேருமே சொல்லுவாங்க ஒரு நாரதரை வந்து மட்டு மரியாதை இல்லாம பேசுவாங்க. சில வள்ளிகள் யாருன்னு குறிப்பிட்டு சொல்லல. ஆனா நீங்க ஒரு நாரதர் மகரிஷியை பார்க்கணும்னா நீங்க புண்ணியம் செஞ்சிருக்க வேணும்னு அருமையா சொன்னீங்க. என் தலையெடுத்து உன்னை எல்லாம் சந்திக்கணும்னு, நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னனுங்கிற என் தலையெழுத்துக்கு என்ன இன்னைக்கு கூட்டியா இருந்திருக்கிறாங்க அப்படின்னா உன் ஜௌரியத்துக்கு நீ பேசுவியான்னு நிறைய பேர் பேசுவாங்க. மரியாதை இல்லாம பேசுவாங்க. இப்ப நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? வேற ஆளுதான் பேசுவாங்க, நீங்க பேச மாட்டீங்க. நான் அப்படிலாம் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு ஹரிதாரத்தை தொட்டு இடுவதற்கு முன்னதாக ஹரிவோம் என்று பிள்ளையார் சொல்லி இடும் பொழுது என்னை காட்டும் சிறுவயது பிள்ளையாக வந்தாலும் கூட கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் கலாச்சாரத்தை பரப்பக்கூடியது இந்த நாடக கலைகள். நம்முடைய எல்லா விதமான இந்து கடவுள்களையும் போற்றி புகழக்கூடியது இந்த நாடக கலைகள், கிராமிய கலைகள் என்பது போல ஒரு நாரத மகரிஷியாக கூட கோமாளி அல்ல. எப்படி கோமாளி அல்ல. மும்மூர்த்திகளும் எழுந்து நின்று வணங்கக்கூடிய அளவிற்கு மும்மூர்த்திகளுடைய மனைவிமார்களுடைய அந்தப்புறத்திற்கு
கேட்காது உள்ளே செல்லக்கூடிய பெருமை யாருக்கு உண்டு? கட்டிய கணவனுக்கே கிடையாது. ஆனா நாத மகரிஷிக்கு இடம் உண்டு. அப்படிங்கிற பொழுது உடைய அருமை பெருமைகள் எல்லாம் அறிந்தவள் நான்கிறதுனால நீங்க எவ்வளவுதான் சின்ன பிள்ளையா இருந்தா கூட உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை முதலிலே கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு என் தாயும் தந்தையும் சொல்லி கொடுத்த பாடம். அருமையான பேச்சு. உயர்த்துற மாதிரி ஒரு உயர்த்திட்டு என்னால தாங்க முடியாதுன்னு டொம்முண்டு கீழே ஓட்ட மாதிரி அருமையான பேச்சு. ஆமா, உங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் ஒரு கனையாளி வாங்கினாங்க. என்ன கனையாளி? ஆமா, நம்ம கதை புல்லாமே கனையாளி கதையாதே. கதையா இருக்கே, சொல்லுங்க. இன்னைக்கு தானே சந்திக்கிறேன். ஆமா, சரி. ஒரு பெண்மணி ஒரு கனையாளி வாங்கினாங்க. சரி. கனையாளினா மோதிரம். மோதிரம் வாங்குறாங்க. அந்த மோதிரத்தை என்ன பண்றாங்க? நீங்க இப்ப உயர்த்தினீங்க பாருங்க, அந்த உயர்த்துற மாதிரி ஒரு இறக்குனாங்க. என்ன காரணம்னா உங்களை மாதிரி ஒரு பெண்மணி தான் மோதிரம் வாங்கிட்டு அந்த மோதிரத்தை போட்டுட்டு யாரும் பார்க்கணும்னு தானே ஒருத்தவங்க வாங்குவாங்க. இப்ப நகை நட்டு போட்டிருக்கீங்க, இந்த நகை நட்டை யாரு பார்க்கணும்னு நீங்க போட்டு வரீங்க? யாரு பார்க்கணுங்கிறத விட எனக்கு அழகாக இருந்தா நானே பார்த்துக் கொள்வதற்கு. இல்ல, நான் பார்க்க நீங்க பார்த்து இல்லம்மா, நான் பார்த்துட்டு வந்த மாப்பிள்ளை பார்க்கணும்னு போட்டுட்டு வரீங்க. நீங்க பார்த்து வந்த மாப்பிள்ளை யாருங்கிறத அப்புறம் கேட்கிறேன் நான். இருந்தாலும் பிறர் பார்க்க வேண்டும் என்பது ஒரு ஆசை. நீங்க போட்டுட்டு வரீங்க. ஆமா, இந்த மாதிரி இந்த பெண்மணி என்ன பண்றா, நான் கனையாளி போட்டிருக்கேன்னு எல்லா விதத்துக்கும் காமிக்கணும்னு பாருங்க. ஒரு திருமண வீட்டுல இந்த இப்படி வாங்க, இந்த இங்கிட்டு வந்து சாப்பிடுங்க, இந்த இங்கிட்டு வாமா, உன்னையே தாமா இங்கிட்டு வாமா, இங்கிட்டு இல்லம்மா இங்கிட்டு வாமா. கனையாளி இல்லையா இருக்குல்ல, இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தானே நான் கனையாளியை போட்டு வந்தேன். நல்ல விரல்ல போட்டுருக்கிறீங்களே நீங்க. ஆமா, இப்படி அந்த பெண்மணி பாருங்க கனையாளியை அங்கிட்டு இங்கிட்டு ஆளுக பார்க்கணும்னு அந்த பெண்மணி அளப்புது உழுப்புது உங்களை மாதிரியே. ஆமா, அப்படி உழுப்பையில யாருமே பார்க்கல. அந்த பெண்மணிக்கு ரொம்ப மன வருத்தம். சரி, யாரும் பார்க்கல, நீங்க அப்புறம் நீட்ட. அப்ப நான் கையை நீட்டினா நீங்க பாப்பீங்களா? பாக்குறதுக்கு தானே நீங்க நீட்டுறீங்க. இப்படி எல்லாம் இல்ல. அப்ப இப்படி கையை நீட்டினா பார்க்கணும். அது அப்படியுமே அந்த பெண்மணியை பார்க்கல. சரி, அப்ப அப்படியுமே அந்த பெண்மணியை பார்க்கல. இந்த பெண்மணி என்ன பண்ணுது, இரவு தூங்கையில பாருங்க 3 குடிசை வீடு தீப்பத்தி எரியுது. அப்ப அங்கேயும் போய் அந்த குடிசை வீடு தீப்பத்தி எரியல, அந்த தீய அமர்த்தணும்னு தான் ஒரு பெண்மணி நினைக்கணும். அங்கேயும் போய் இந்த பெண்மணி என்ன பண்ணுது, இங்கிட்டு வந்து தண்ணியை ஊத்துங்க, அங்கிட்டு வந்து தண்ணியை ஊத்துங்கன்னு கை அளப்புது, ஆட்டுது, உழுப்புது. அப்பதான் ஒரு கிழவி வந்து சொல்லுது, ஏண்டி என்ன கையில ஒரு அரப்பவே மோதிரம் போட்டிருப்ப போலையே அப்படின்னு சொல்லுது. அப்பதான் அந்த பெண்மணி சொல்றா, ஏண்டி இந்த கேள்வியை நீ காலையிலே கேட்டிருந்தா 3 வீட்டை நான் ஏன் தீய வைக்க போறேன்? நல்ல உள்ள எப்படி இந்த நீ காலையில என்ற சொல்லியிருந்தா இந்த 3 வீட்டை நான் ஏன் தீய வைக்க போறேன் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி நீங்க உயர்த்துற மாதிரி உயர்த்திட்டு ஒரு இறக்குவீங்க. நான் வந்த காரணம் என்ன, காலதாமதம் காரியக்கெடு, உங்களுக்கு புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். நல்ல அருமையான அற்புதம். ஏன்னா நான் இன்னைக்கு தான் தம்பியை முதல்ல சந்திக்கிறேன் நான். ஆமாம், ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், வந்த புதுசுலையே நல்ல பேச்சு திறனும் நல்ல பாடக்கூடிய திறனும் உண்டு என்று சொல்லும்போது இன்றைக்கி சந்திக்கும் பொழுது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இந்த மாதிரி மீண்டும் நிறைய இளைஞர் கலைஞர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய நாடகத்துடைய ஒரு ஆசை. நம்ம நன்றி 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 நன்றி. ஏன்னா சக கலைஞர்கள் தான் நம்ம. ஆமாம், ஏன்னா இந்த சுறுசுறுப்பும் இந்த பேச்சு திறனும் இருப்பது தான் ஒரு மனிதனுக்கு ஒரு பிடிச்சிட்டீங்க. நகைச்சுவை இல்லாத பேச சிறப்பு இருக்காது. உங்கள் வாத்தியார் சாதாரணமான ஆள் இல்லை. எப்படி அந்த நகைச்சுவை அந்த இருக்கும். ஆமா, இருக்கக்கூடிய எங்க அப்பாவும் ஆமா, நான் அவங்கள பார்த்தது கிடையாது, அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா, அவங்க சந்திச்சுக்கிறாங்க. எனக்கு வந்து உங்களையும் தெரியும், உங்க அம்மாவும் தெரியும். அப்படி பார்த்துருக்கேன். ஏன்னா நான் கொடுத்து வைத்த பாக்கியம் உங்க அம்மாவை பார்க்கணும்னு. இப்போ உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நோக்கம் இருந்தாலும் சந்திச்சாச்சு. உங்களுக்கு புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். என்ன நீங்க நோக்கம் சொல்லிட்டு எனக்கு போய் புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அம்மா தப்பா நினைக்காத, உங்களுக்கு நான் தாமா புருஷன். நான் கவலையே பட மாட்டேன், நீங்க புருஷனா கூட எனக்கு இருந்துட்டு போங்க. என்னம்மா மக்கள், உங்களுக்கு நான் தான் புருஷன் பார்த்துட்டு, நீங்க எனக்கு புருஷனா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா 7 அண்ண புருஷனும் ஒரு தந்தை புருஷனும். எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறவா? நல்லா கேளுங்களே, நான் கேட்டுக்கவா? அந்த இருக்காங்க, எங்க இருக்கிறாங்க? உங்களுக்கு நான் தான் புருஷன். இந்த மேடல இன்னைக்கு இவர் எனக்கு புருஷன் தான். நான் சொல்றேன், ஏன் பதறீங்க? ஏன் பதறீங்க? பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. 7 அண்ண புருஷன் வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு தந்தை புருஷன் ஒருத்தர் வீட்டுல இருக்கிறாரு, மொத்தம் 8 புருஷன் எனக்கு வீட்டுல இருக்கிறாங்க. நீங்க 9வதாக இந்த இடத்துல ஆசான் நினைச்சக்கூடிய ஆசான் புருஷனாக இந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா நான்
நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். எப்படின்னா கிராமத்துல சொல்லுவாங்க, கழுத்து புருஷன் போனா என்ன, என் வயிற்று புருஷன் இருக்கால காப்பாத்துறதுக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப பெற்ற பிள்ளைய புருஷனை சொல்றதுக்கு காரணம் என்ன? ஆண் மக்களை குறிக்கக்கூடியது புருஷன்மார்கள் என்ன சொல்லக்கூடியது. இதுல அண்ணன் தம்பி இப்படி உறவுமுறைகள் இருக்கின்ற பொழுது நீங்க புருஷனா இருக்கீங்க, எனக்கு ஒரு ஆசானாக இருங்க. ஆனா எனக்கு பார்த்துட்டு வந்திருக்கீங்க பாருங்க ஒரு புருஷன். ஆமா, அவரை என்னவா பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க? அவரை என்னவா பார்த்துட்டு வந்திருக்கேன்னா அண்ணனா பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? சரி. இல்ல தம்பியா பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? இல்ல வேற எந்த உறவுமுறையாவது எனக்கு பார்த்துட்டு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு அண்ணனா வேணுமா, தம்பியா வேணுமா, அப்பனா வேணுமா? எனக்கு தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்களே. அப்ப அவங்களா இருக்கையில நான் உங்களுக்கு எதை பார்த்துட்டு வந்திருப்பேன்? இல்லாதவங்களுக்கு தான் இல்லாததை கொடுப்பேன் நானு. அப்ப இருக்கவங்களுக்கு இருக்கதை தரதுக்கு நானா முட்டாளா? அப்படின்னா முட்டாளா அப்படின்னா இந்த முட்டாளுங்கிறதுக்கு பேர் என்ன சாமி? எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்றாங்க. சரி, நீ பெரிய முட்டாள் அப்படிங்கிறாங்க. இப்ப இதுல எல்லாரும் சொல்லக்கூடிய என்னன்னா, சொல்லுங்க, தாயினுடைய வயிற்றிலே முட்டு ஆமா கொடுக்கப்பட்டதுனால முட்டாள்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முட்டாள் ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் இருந்த பொழுது பெரிய பெரிய கோபுரங்களை கட்டி ராஜ மன்னர்கள்லாம் வாழ்ந்த காலத்துல அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தேர் வரும் இல்லையா, அந்த தேர் வருகின்ற பொழுது முட்டு கொடுப்பாங்க. இந்த கட்டை மாதிரி போட்டு முட்டு கொடுப்பாங்க. இதுக்குன்னு 4 பேருக்கு சாப்பாடு போட்டு அந்த கோவில்ல வளர்ப்பாங்களாம். அவங்களுக்கு இந்த வேலையை தவிர எதுவுமே தெரியாது. ஆமா, தேர் வருகின்ற பொழுது அந்த 4 பேர் வந்துருவாங்க. யாரும் சொல்லாதபடிக்கு தேரை எப்படி நிறுத்த வேண்டும், எங்கே அந்த முட்டை கொடுக்க வேண்டும் என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப கூப்பிடுவாங்களாம், அந்த முட்டாள்களை கூப்பிடு, அதான் முட்டு கொடுக்கக்கூடிய ஆளை கூப்பிடு, முட்டு கொடுக்கக்கூடிய ஆளை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்களா. இந்த நாள் மருவி மருவி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முட்டாளை கூப்பிடு, முட்டாளை கூப்பிடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அது என்ன ஆயிடுச்சு, புத்தி இல்லாதவர்களுக்கு முட்டாள்னு ஒரு பெயரை நாமளா உருவாக்கி கொண்டோம். நிறைய விஷயங்கள்லாம் அதுல இருக்கு சாமி. நான் அப்படியெல்லாம் நான் உங்களை வந்து நினைக்கல. எனக்கு புருஷன்னா எப்படி புருஷன் மாதிரி வந்திருக்கீங்க உங்களுக்கு நான் கேட்கறது உங்களுக்கு புரியல. நீங்க எனக்கு பாதுகாப்பான புருஷன் கூட்டிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியுது. பாதுகாப்பு புருஷன் அது அப்பாற்பட்ட விஷயம். பண்புள்ள புருஷன் தான் முத. எனக்கு பண்பு இருக்குதுன்னா அப்படின்னா, ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழக்கூடிய பண்பு இருக்கா? ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழக்கூடிய பண்பு இருக்கா? ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழக்கூடிய பண்பு இருக்கான்னு நான் பார்த்துட்டு வந்த புருஷனை கேட்கறீங்களா, உங்களை கேட்கறீங்களா? எனக்கு கேட்கல, அவருக்கு இருக்கான்னு தான் கேட்கறேன். அவருக்கு கேட்கறீங்க? ஆமா. அவருக்கு வந்து ஒருவனுக்கு ஒருத்தியா வாழணும்ன்ற எண்ணம் இல்லமா? அப்ப அந்த புருஷன் எனக்கு வேணாங்க. நம்மளால போய் சக்கலாத்தி சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன் சக்கலாத்தி சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. சரி, மாமாவை எடுத்துக்க, அவருக்கெல்லாம் ஒரு நோட்டை கூட எடுத்து பாரு, புல்லா இருக்கு சங்கத்திலே. யாருதான் இப்படி வாழ்ந்துக்கு இருக்கா? ஏமா இப்போ ஒருவனுக்கு ஒருத்தனின்றீங்கல்ல, ஒரு மாட்டு வண்டி இருக்கு. ஒரு மாட்டு வண்டியில பாருங்க, ஒத்த மாட்டு வண்டி தான் இருக்கும் ஒவ்வொன்றுல. ஒரு ஒத்த மாட்டு வண்டி அதுல எம்பிட்டு பாரத்தை ஏத்துறாங்களோ அந்த பாரத்தை தாங்க முடியாது அந்த ஒத்த மாடு. அப்ப உடனே இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு மாடை பூட்டுவாங்க. விவசாய பெருமக்கள் இன்னொரு மாடை பூட்டி பாரத்தை ஏத்துவாங்க. காரணம், இந்த ஒரு மாடு தெரிஞ்சாலும் இந்த மாடு தாங்கிக்கிற ஏத்துறா பாரத்தை. நீங்க ஏன் சாமி அப்பல இருந்து ஏத்துறதுக்கு இங்கே வரீங்க? ஏத்துறா பாரத்தை. நல்லா ஒரு விஷயம் சொல்லுமா, மாட்டு வண்டி கதையை ஏன் சொல்ல வர? கையாளாத கதையெல்லாம் ஏன்ட்ட சொல்லக்கூடாது. ஒத்த மாட்டு வண்டியை கொடுத்தாலும் ஓட்டுறவன் சரியாண்டா ஓட்டிட்டு போக முடியுமா இல்லையா? ஓட்ட முடியாதவன் இன்னொரு வண்டியை தேடுவியா, இன்னொரு மாட்டை தேடுவியா? சரி, ஓட்ட முடியாதவன் சொல்றியே, நான் பார்த்துட்டு வந்த ஆளு ஓட்ட முடியாதுன்னு நீ என்ன காரணத்துல சொல்ற? எப்படி நான் பார்த்துட்டு பாறை சுமக்க முடியல, ஒரு மாடுங்க இன்னொரு மாட்டு தலையில கீழே ஓட்ட திறமை இருக்கு வந்து ஒத்த மாட்டு வண்டி ஓட்டுவேன், ரெட்டை மாட்டு வண்டி ஓட்டுவேன். உங்க தடவைக்கு நீங்க 9 மாட்டை கூட ஓட்டுவீங்க, எங்களுக்கு தெரியாதாக்கும். நீங்க எந்த ஓட்டு இங்க ஓட்ட வேணாம், எனக்கு என்ன மட்டுமே வச்சு வாழக்கூடிய ஆம்பளையா இருந்தா சொல்லுங்க. ஏமா உங்ககிட்ட ஓட்டணும்னு தான் ஆவிர் பங்காளிகள் என்னை போட்டிருக்காங்க, இல்லாட்டி வேற ஆளை போட வேண்டியது. நீங்க ஓட்டுவீங்களா? நல்லா இல்லையே, ஆவிர் பங்காளிகள் நீங்க ஓட்டுறதுக்கு போடல. சரி, அதுக்கு போடல. ஓட்ட நினைக்கிறீங்க நீங்க எந்த ஓட்ட சொல்றீங்க? பேச்சு ஆற்றல் ஓட்டத்தை சொல்றேன். ஏமா அவர் ஓட்டுறது போடுங்க, உங்களை காட்டுறதுக்கு தான் போட்டுருக்காங்க. முறியன்ட்ட கழுத்தை ஓட்டுறதுக்கு நான் தான் வந்திருக்கிறேன். பறவை ஓட்டுறதுக்கு நான் இங்க வந்திருக்கிறேன். பறவையில் ஓட்ட வந்திருக்கேன், நான் கலகத்தை ஓட்ட வந்திருக்கேன். கலகத்தை ஓட்ட வந்திருக்கீங்க. நான் எனக்கு இந்த மாப்பிளை வேணாம்ன்றீங்க. ஆமா, மாப்பிளையே வேணாம்ன்றீங்க. முதல்ல மாப்பிளை யாருன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் வேணுமா வேணாங்கிறேன். அப்ப மாப்பிளைய சொன்னோன்னு ஏத்துக்கிறீங்களா? மாப்பிளைய சொல்லுங்க யாருன்னு பாக்குறேன் நான். ஒருவேளை நல்ல மாப்பிள்ளையா இருந்தாருன்னா வேணாம் சொல்ல முடியுமா? நானும் பொம்பளை பிள்ளை தானே, எனக்கு ஆசை இருக்குமா இல்லையா? இப்ப உங்களுக்கு யாராவது நல்ல மாப்பிள்ளையா தர்றாங்களா பாருங்க. எங்க? இல்லம்மா, நீங்க எங்கேயும் பார்க்க தேவையில்ல, நான் பார்த்துட்டு வந்த ஆளு தெரியுதா உங்களுக்கு? நீங்க மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க, ஏன்னா என் மனசுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் ஆசைகள்லாம் இருக்குமா இல்லையா? ஒருவேளை நீங்க சொன்ன மாப்பிள்ளை நல்லா இருந்தாருன்னா சரி, அவரை விட இவர் நல்லா இருந்தா அவரை கட்டிக்கிட்டு போயிடலாம். ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன், ஏற்கனவே அரை மனுஷியா
தான் இருக்கேன். அப்படியா? ஆமா. உங்களை போய் அரை மனுஷன்னு சொல்லலாம். நீங்க இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். இந்த உயரத்துல இப்படி சொல்றேன். ஏமா, உயரம் என்பது மனிதனுக்கு பெருசு இல்ல, எண்ணங்கள் உயரமாக இருக்கு. அது நிறையவே இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்கு, அதனாலதான் நீங்க உயரமா இருக்கீங்க. சரிதான். கண்டிப்பா நீங்க எவ்வளவு சொன்னாலும் அந்த மாப்பிள்ளை சொன்னா தான் நான் கட்டிக்குவேன். சரி, இப்ப மாப்பிள்ளை சொல்றீங்களா இல்லையா? வேலவனுக்கும் வள்ளிக்கு தான் கல்யாணம், அந்த கல்யாணமா கல்யாணம், வள்ளி பொண்ணுக்கு கல்யாணமா கல்யாணமா கல்யாணம், இந்த வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். இதுக்கு முன்னாடி எங்கேயோ பம்ப் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், காத்தடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இங்க வெடிச்சிரு, இதுக்கு மேல ஏறிட்டா நீங்க வேற காத்த பூரா இங்க ஏத்திக்கிட்டு வெடிக்கிற மாதிரி இல்லம்மா. நம்ம நடிச்சுக்கிறதே ஒரு கூத்து, இதுல உனக்கு ஒரு காத்து வேறையா? பேசாம பேசு. புகழ் போற்றுகின்ற அம்சமான முருகம்மா, சொக்கநாதர் அம்சமான முருகம்மா, அந்த முருகனை கவிதாசிரி, உங்களுக்கு வாழ்க்கை சிறக்கும் தான் அம்மா. ஸ்டாப். முக்காலம் அறிந்தவர் நீங்க மட்டும் இல்ல, அஷ்டமா சித்துக்களை அறிந்தவர் நானும் தான். ஆமா ஆமா. அப்படி உங்ககிட்ட என்ன சித்து இருக்கு நான் சொல்லவா? சொல்லுங்க பாப்பா. உனக்கு ஏத்தவர் உதயநிதி தானமான்னு சொன்னீங்கல்ல. ஏமா, மாப்பிள்ளை யாருன்னு நாட்டுக்குள்ள கேளு. இந்த உதயநிதி தாமா உனக்கு ஏத்த ஆளு. அது எப்படி நீங்க எனக்கு ஏத்த ஆளாக முடியும்? இப்ப நான் பாத்துட்டு வந்த மாப்பிள்ளைய, இப்ப உங்களுக்கு லேசா சவள புத்தி இருக்குல்ல, அது இவரு இல்ல, யாரு வந்தாலும் அவருக்கு அந்த புத்தி வந்துருது. அது ஏன்னு தெரியல. நாராயணா அந்த அர்த்தம் இல்லம்மா. அதுக்குத்தான் நான் என் பேருக்கு அப்பயே உங்களுக்கு ஒரு விரிவாக்கத்தை சொன்னேன். உதயம் என்றால் சூரியன், நிதி என்றால் வாரி வழங்குவது. இந்த இடத்துல உதயத்தை தரக்கூடியதும் நிதியை வாரி வழங்க தரக்கூடிய கடவுள் யாருமா? அவர் யாரு? குபேரன். குபேரனா? ஆமா, அவரும் கொடுப்பாரு நிறைய. கலியுக கடவுள் யாரு? கலியுக கடவுள் யாரு அப்படின்னா யாரு கொடுப்பா? மாதிரி ஒருத்தரும் தெரியல. அவர்தாமா முருகன். உலக புகழ் போற்றுகின்ற முருகன். இதெல்லாம் ஓவரு. இப்பதான் உங்களை சொல்றேன். உலக புகழ் போற்றுகின்ற முருகனைய கட்டிக்கிற சம்மதம் நீ சொல்லம்மா. அப்புறம் பிடிக்கலையா? இன்னும் பிடிக்கிறதுக்கு இல்லையே. அப்புறம்ல பிடிக்க எதை பிடிக்க மனசுல எதுவும் இடம் இல்லையே, அதனால எனக்கு பிடிக்கல. உலக புகழ் போற்றுகின்ற அகிலம் போற்று ஆவியூர் உதயநிதி தான் அம்மா. கவிதாசிரி, இந்த உதயநிதி தான் அம்மா. அப்படி அந்த முருகனை தான் உங்களுக்கு
முருகனுக்கு மாப்பிள்ளையா பார்த்துட்டு எனக்கு வந்திருக்கேன். தெரிஞ்சு நீங்க முருகனுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வரீங்களா என்னமோ தெரியும். செம்மினிப்பட்டில இருந்து ஒருத்தன் வருவியான், அவனு இப்படித்தான் சொல்லுவியான். இந்த ஆவியில இருந்து ஒருத்தன் வருவியான், அவனு அதைத்தான் சொல்லுவியான். சரி. அதே ஆவியில இருந்து இப்ப நீங்களும் கிளம்பி இருக்கீங்க, நீங்களும் அதுக்கு தான் வரீங்க. நீங்க மட்டும் இப்படி சொல்லல. எப்படி? எல்லா பேருமே என்ன சொல்லுவாங்க, நீங்க முருகனுக்கு என்னை பொண்ணு பார்க்க வரல, பார்க்க வந்த மாதிரி தெரியல. ஆமா எனக்கு தான் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு எல்லா வேலையும் சொல்றாங்க. ஆனா நான் முருகனுக்கு தான் உங்களை பார்த்துட்டு அப்படி வந்திருக்கேன். நீங்க எல்லாம் சொல்லிக்கிறீங்க, அதை இடையில இடையில அப்படியே மனு போட்டு பாத்துக்கிறீங்க, அப்படித்தானே? ஏமா அந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி நம்ம. அந்த மாதிரி. ஆமா பரவாயில்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு இப்ப சொல்றேன் பாருங்க, சொல்லுங்க பிடிச்சிருக்கா இல்லையான்னு. குண்டத்தை ஆண்டிக்கு 2ஆம் தரமான பொண்டாட்டி வேணுமாங்க, இந்த கோரிக்கையும் நல்ல வேட்கையும் தேடி கூத்தாக இருக்குதாங்க, பள்ளி கூத்தாக இருக்குதாங்க. குண்டத்தை ஆண்டிக்கு 2ஆம் தரமான பொண்டாட்டி வேணுமாங்க, இந்த கோரிக்கையும் நல்ல வேட்கையும் தேடி கூத்தாக இருக்குதாங்க. இறந்தவர் அப்பால வளரியா, அந்த சுப்பன் தொட்டி வயிறோடு சுத்தம் ஒரு கிட்டியா, இப்படி குடும்பத்திலே பொருளுடன் மக்கள் கலவில்லை, அப்படி இருப்பது அழகு சொல்லும் இதுதான் ஒரு முறையா. குற்றத்தை ஆட்டிக்கு 2ஆம் தரமான பொண்டாட்டி வேணுமாங்க, உங்க கோரிக்கையும் நல்ல வேடிக்கையும் கேலி கூத்தாக இருக்கிறது. அப்ப நான் பார்த்துட்டு வந்த மாப்பிள்ளை வேண்டவே வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம். அப்ப உங்களுக்கு பிடிக்கல? பிடிக்கல. சொல்லும் முன் வார்த்தைக்கு எல்லாமா தள்ளாத சும்மா, சொல்லும் முன் வார்த்தைக்கு என்னமா தள்ளாத சும்மா, சொல்லும் முன் வார்த்தைக்கு என்னமா அது பகல் அவத்தை நிமிர்ந்து அல்லும் பகல் நிமிர்ந்து செய்யி நிமிர்ந்து அல்லும் பகல் நிமிர்ந்து செய்யி நிமிர்ந்து அவளியோ அவன் இருப்பதை பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி சொல்லு. பெருமாளுடைய பேரை சொல்வது கேட்க மாட்டேன் அப்படிங்கனால கூட்டி கொடுப்பது கோத்திரத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பது கோத்திரத்தின் முறையோ. ஒரு முறைக்கு உங்களுக்கு அக்கா வேணும், ரொம்ப ஒட்டிக்கிட்டே போறீங்களா? ஏங்க, இவ்வளவு ஒரு மக்கள்கள் நிறைந்த இடத்துல, அது உள்ளூர் கிராமத்துல என்னைய பார்த்து கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்றீங்களே, நான் தப்பா கேட்கலையே, சரியா தானே கேட்டேன். என்ன சொல்றதெல்லாம் சொல்லி போட்டு சரியா கேட்டேனா? நான் எப்பவுமே நியாயமா தான் பேசுவேன். பெரிய மனுஷன் தானே மாமா? யார் சொன்னது? ஒரு பெரிய மனுஷன் அந்த உட்காந்துருக்கா, அவரை சொல்லு. அப்ப நீங்க இளவட்டமா? ஏங்க கூட்டி கொடுப்பேன் ஒரு முனிவரை பார்த்து சொல்றாங்க, அமைதியா இருக்கீங்க. நீங்க அப்படிலாம் கேட்கலாமா? கேட்கலாமா? எப்படி மனுஷன் அவரு? எப்படி மேலோகத்துல இருந்து இங்க வந்து இப்படி மனுஷனை பார்த்து நீங்க கூட்டி கொடுக்க கேட்கலாமா? கண்டிப்பா. எப்படி மனுஷன் அவரு? நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் எந்தெந்த மாசம் கல்யாணம் பண்ணணும் என்னைய கூட்டி கொடுக்கறேன்னு சொன்னோனே அந்த வயருக்கே பொறுக்கல வாருங்க. எதுக்கு கூட்டி கொடுக்கணும் கேட்கலாமா? நீங்க கேட்கலாமா? நானாவது ஒரு தடவை தான் கேட்டேன். உன்னை நாடகத்துல ஓட்டுங்க கூட்டு வந்ததுக்கு 1000 தடவை கேட்டுட்டு இருக்காரு, எனக்கு நிக்கிறீங்க. அப்ப அவர்தான் அதிகமா சொன்னாரா? அவர்தான் 10 தடவை. கூட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கூட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்திலும் இல்லை, அறிவிலா மட சிறுமியை யாரை பார்த்து கூட்டி கொடுப்பேன் என்று கூறுகிறார். என்னைய பாருமா, இன்று சூரியன் உதயத்திற்குள் உனக்கும் என் மாப்பிள்ள முருகபெருமானுக்கும் கல்யாணத்தை நடத்தி காட்டி வைக்கிறேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். கந்தா என்ன கந்தா நொந்தா? என்ன இல்ல என்ன கந்தா நொந்தா? என்ன அவருக்கு பாவம் நொந்து போய் தான் இருமா, நான் கேக்குறேன். இருக்கவா இருக்கவா? பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, முருகன் பிடிச்சிருக்குங்கிறதுனால 10:30 மணில இருந்து இவ்வளவு அவ்வளவு நேரமாக செந்தில் எவ்வளவு நேரமாக இருக்கிறேன் தெரியுமா? செந்தில் முருகனை
செந்தில் வேல் முருகனை எனக்கு பிடித்திருக்கிறது. ஆமா, முருகனை மட்டுமல்லாது முருகன் வைத்திருக்கக்கூடிய வேல் மீதும் எனக்கு அந்த ஒரு ஆசை உண்டு என்பதனால அவரை காண வேண்டும், அந்த காட்சியை தருவார் என்று சொல்லிக்கொண்டு, கந்தா, கடம்பா, கார்த்திகேய, கதிர் வேளா, எங்கிருந்தாலும் விரைவில் வந்து என்னை ஆட்கொண்டு போவாயாக. முருகா முருகா முருகா.